ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கீட்டோ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கீட்டோ இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கீட்டோ டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த இட்லி ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கீட்டோ டயட்டில் இருக்கும்போது நார்மலாக உள்ளது போல் இட்லி எடுக்க முடியலையே அப்படிங்கிற ஃபீலில் நீங்கள் இருந்திருப்பீங்க. இன்றைக்கி அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு. இந்த கீட்டோ இட்லி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. எக் 2 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டும் பேக்கிங் பவுடரும் எடுத்துக்கோங்க. கோகனட் ஆயில் ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பவுலில் நம்ம எடுத்துருக்கிற இந்த 2 முட்டையும் அடித்து நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணி விடுங்க. ஸ்பூன் வச்சு பீட் பண்ணாலும் போதும், இல்லைன்னா நீங்கள் பீட்டர் போட்டு பீட் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இது ஓரளவு பீட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம செப்பரேட்டாக வச்சுட்டு இப்போ நம்மளோட கோகனட் ஃப்ளாரில் நம்ம தேவையான அளவு சால்ட்டு, பேக்கிங் பவுடர் இது போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ளார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த எக்கில் ஒரு 4 ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், கீட்டோ டயட்டுக்கு நம்ம கீட்டோசிஸ்ங்கிற லெவலை ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கோகனட் ஆயில் தான் ஹெல்ப் பண்ணும். மறுபடியும் இதை நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு இந்த எக்கோட இந்த ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு கூட நம்ம வச்சுருக்கிற இந்த ஃப்ளாரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட இட்லி மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை இனி நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு எப்போவும் இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சிக்கலாம். நம்ம இட்லி மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணி நம்ம குக்கரில் வச்சு அவிக்க போகிறோம். நம்மளோட இட்லி தட்டில் இந்த கோகனட் ஆயிலை கொஞ்சம் தடவிக்கோங்க. நான் சின்ன இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன மாதிரி சைஸில் இட்லி தட்டு இருக்கோ அந்த தட்டில் வச்சு அவிச்சிக்கோங்க. இதை நம்ம இனி வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தை தூக்கி உள்ளே வச்சு நம்ம வழக்கம் போல் எப்படி நம்ம இட்லி அவிப்போமோ அதே மாதிரி நீங்கள் அவிச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும். ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுவோம். இப்போ ஓகே, விசில் வருது பார்த்தீங்களா? இப்போ இது வெந்துடுச்சு. நல்ல ஒரு ஸ்மெல்லும் வருது. நம்ம இட்லி ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம
நம்ம இப்போ அதை எடுத்து பார்க்கலாம். வாவ், இங்கே உள்ள பாருங்க எவ்வளோ அழகா இருக்குதுன்னு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் இட்லி எவ்வளோ அழகாக வந்துருக்குதுன்னு. அப்படியே நம்மளோட நார்மல் இட்லி மாதிரியே அதே சாஃப்ட்னஸோடு இருக்குது. கீட்டோ டயட்டில் இருக்கிறவங்க இட்லி சாப்பிட முடியலையேன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே பாருங்கள் இட்லி எவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. நார்மல் இட்லி மாதிரியே பூ போல் மென்மையாக இருக்குது. இதுக்கு கூடால பார்த்தீங்கன்னா நான் பயிறு சேர்க்காத, அதாவது பருப்பு சேர்க்காத சாம்பார் எடுத்துருக்கிறேன். கீட்டோ சாம்பார். கீட்டோ சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு இன்னொரு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த இட்லிக்கு இந்த சாம்பார் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். தேங்க்யூ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷோட உங்களுக்கு காத்துட்ருக்கு.